ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டன் ரிப்பன் வச்சு மாலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து போன வீடியோவில் வந்து இந்த ஃப்ளார்ஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கிறேன் நான். இதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து இந்த மாதிரி சாட்டன் ரிப்பன்ஸ், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ், இந்த குட்டி பீட்ஸு வேணும். அப்புறம் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மாலை அது பாருங்கள். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் போடுற மாலை, அதுதான் இந்த சின்ன சைஸில் இருக்கும். அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் பீட்ஸாக. இது பாருங்கள், இதுதான் அது. இந்த பீட்ஸ் எல்லாம் இது ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருக்கிறேன் எப்படி செய்யறதுன்னுட்டுன்னு. இப்போ மாலைக்கு தேவை வந்து இந்த மாதிரி ஃப்ளார்ஸ், இது பெருசு ஒன்று. இதை பற்றி கொஞ்சம் நான் இல்லை சொல்கிறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இது வந்து அந்த ட்ரீயில் கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே வந்து சுற்றுவாங்க அப்படி, அதுதான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. இது வந்து நான் வந்து 50 சென்டிமீட்டர்ஸ் இந்த நீட்டும் ஒன்றும் 50 சென்டிமீட்டர்ஸ். இது வந்து ரெண்டாக வெட்டி இங்கே வந்து அந்த ஹாட் க்ளூ வச்சு ஒட்டியிருக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு ஒட்டியிருக்கிறேன். இது வரைக்கும் இந்த போர்ஷனும் இந்த ஸ்டார்டிங்கும் இங்கே கொஞ்சோண்டு அந்த மாதிரி மாலை. இது நீட்டுக்கும் இது 50 சென்டிமீட்டர்ஸ், ஒன்று 50 சென்டிமீட்டர்ஸ். இப்போ வந்து இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய பூ எப்படி செய்யறதுன்னு. இது சும்மா டெக்கரேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபோம் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இங்கேயும் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்ஸ் தான். நீங்கள் அட்டை கூட யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து இந்த டயமீட்டர் வந்து இது வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். இதில் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். இங்கே இந்த சின்னதெல்லாம் வந்து இது 8 சென்டிமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து இந்த பெரிய பெட்டலுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் வெட்டுறதுக்கு வந்து 11 சென்டிமீட்டர்ஸ் வச்சு வெட்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கின்னு அதுக்கப்புறம் இது இந்த பெட்டல்ஸாக சேர்ந்துட்டு இது ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எத்தனை தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸில் வந்து நீங்கள் வந்து இந்த பெட்டல்ஸு சேர்த்து வைக்குங்க. இது வந்து இந்த மெரூன் கலர் வந்து 11 சென்டிமீட்டர் ஸ்ட்ரைப்ஸை வெட்டி பெட்டல் சேர்ந்துக்கிறேன். இந்த டார்க் ஆரஞ்சு வந்து 9 சென்டிமீட்டர்ஸ். இது வந்து 8, இது 7, இது 6. இது இங்கே வந்து இதில் வந்து 8, 7, 6 அந்த மாதிரி அந்த சைஸு சென்டிமீட்டர்ஸ் வச்சு ஸ்ட்ரைப்ஸ் வெட்டி பெட்டல் சேர்ந்துக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரி பெருசு தேவைப்படுது நான் கீழே வைக்கிறதுக்காக அந்த மாலையில், அதனால் இந்த அளவுக்கு சேர்ந்துக்கிறேன். நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸு சேர்ந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இதை ஃபுல்லாக பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு நான் வந்து எத்தனை நம்பர்ஸுன்னு சொல்ல முடியல என்னால் இந்த பெட்டல்ஸில். இப்போ வந்து இந்த பெட்டல் இந்த மாலையை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஃப்ளார் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதான் கீழே அடியில் வரும். இதுக்கு நடுவில் இதோட சென்டர் இது அந்த நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து கொஞ்சோண்டு ஹாட் க்ளூ போட்டு இப்படி வச்சு இந்த ஒரு எண்டை வந்து இப்படி ஒட்டிடுறேன் இந்த ஹாட் க்ளூவில். அதே மாதிரி இந்த எண்டையும் இப்படி ஒட்டிடுறேன். நான் வந்து இந்த மாலைலாம் வந்து திருப்பி யூஸ் பண்ணுவேன், எடுத்துட்டு திருப்பி யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் கொஞ்சோண்டு கம் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் அது மாலையாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறையா கம் போட்டு இல்லை ஸ்ட்ராங் குயிக் ஃபிக்ஸ் இருக்குது இல்லை அதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது மேலே வரவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே கூட நீங்கள் வந்து கொஞ்சோண்டு இப்படி நிற்காத இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு கடைசியாக ஒட்டிக்கலாம். இதை வந்து இந்த இடத்துலையும் கம் போட்டு ஒட்டணும். நான் மீதியெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதை பார்க்கலாம்.
நான் வந்து இந்த கடைசியிலேருந்து இந்த அதர் எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பூ வந்து இந்த கடைசி பீடு இருக்குதுல்ல, அதில் வந்து இதை இங்கே வச்சு இதை ஊட்டிடுவேன். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ இதுக்கும் சென்டர் பண்ணி இந்த நடுவில் வந்து இது ரெண்டுத்தையும் ஓட்டும். இப்படி தான் வரும். இப்போ ஒட்டும் போது இதுவும் கரெக்டாக அதே அளவுக்கு இருக்குதான்னு பார்த்துங்க. இதான் ஐடியா. அது பாருங்க, இப்படி தான் இருக்கும் மாலை. இதை ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங் மட்டும் காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு. நீங்கள் வந்து சணல் கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வர்றதால இதுக்கு மணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நம்ம ஊர்லாம் வந்து செயினாக மாட்டின்னு இருப்போம்ல, இந்த மாதிரி பீட்ஸ் மாலை அதை மாதிரி வாங்கி பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் வந்து கொஞ்சோண்டு கம் போட்டேன். கம் போட்டு இந்த போர்ஷன், இந்த கீழ் போர்ஷனை வந்து கீழ் போர்ஷனை இப்படி வச்சு விட்டுடும். இது நிறைய கம் போட்டு ஒட்டணும். அந்த மாதிரி நடுவில் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர் பண்ணி நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மீதி ஃப்ளார்ஸ் எல்லாம் ஒட்டணும். இது பாருங்கள், இதெல்லாம் ஒட்டிட்டேன். ஆனால் வந்து இப்போ பாதி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நிற்கிது, இந்த மாதிரி சுற்றி வருது. அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா, இப்போ பின்னாடி தலைக்கீழே வச்சுட்டு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சோண்டு கம், அதே மாதிரி இந்த இடத்துல கம், இங்கேயும் கம், இந்த இடத்துல கம், அது மாதிரி இங்கே இதுலேயும் வந்து கம் போட்டு ஒட்டணும். அப்போ தான் இது வந்து ஆடாது. அதுக்கப்புறம் இது ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம மேலே மாட்டினோம்ல, அதுக்கு வந்து இதே தான் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான், அந்த மாலை தான். அதை வந்து இப்படி வச்சுட்டு, நீங்கள் இல்லைன்னா வந்து ரிங்கு மாதிரி இந்த ரவுண்டு ரிங்கு வாங்கி இதையே கொஞ்சம் நீட்டாக இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கணும். இன்னும் 50 சென்டிமீட்டர்னால் 60 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துன்னு அந்த ரிங்கை வந்து இது கூட அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லை, வேணாம் எனக்கு அந்த மாதிரி வேணாம், இதே பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த பீட்ஸை வந்து இந்த சென்டர், இந்த ஃப்ளாருக்கு இந்த சென்டரையும் ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து அந்த ஃப்ரேம் மேலே வந்துடும். இதெல்லாம் ஒட்டிட்டு பார்க்கலாம். இது பின்னாடியெல்லாம் ஒட்டிட்டேன். இந்த பாருங்க, இந்த பூவில் வந்து இந்த இடத்துல இந்த பெட்டல்ஸ்லேயும் ஒட்டியிருக்கிறேன். இந்த பக்கமும் பெட்டல்ஸ், இந்த நடுவில். நான் அப்போ தான் வந்து இந்த பூ கரெக்டாக இல்லைன்னா ஆடினே இருக்கும். நீங்கள் வந்து இந்த பீட்ஸு இந்த மாதிரி மாலை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் 10 சென்டிமீட்ரு கூட வச்சிங்கன்னா இது அப்படியே கீழே இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். இந்த அடியில் வரைக்கும், இந்த ஃப்ளாருக்கு வரைக்கும் இப்படி கீழே ரெண்டு நீட்டாக 2 மாலை கொஞ்சோண்டு கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அப்படியே மொட்டையாக முடியாத பாருங்க. இப்போ இது திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஏற்கனவே இதை இப்படி இந்த கடைசி இது இந்த இடத்துல வந்து அதே மாதிரி இங்கே ஒட்டியிருக்கிறேன். இந்த பூக்கையும் சேர்த்து ஒட்டியிருக்கிறேன் இந்த மாலை. இதோ நான் சேர்ந்த மாலை இது பாருங்கள், ஒரு ஃப்ரேமில் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊரில் வந்து அந்த ஃப்ரேமுக்கு சைடில் வந்து 2 கார்னர்லேயும் வந்து ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க, ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு. இங்கெல்லாம் ஆணிலாம் கிடையாது. அதனால் நான் கொஞ்சோண்டு கம் போட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை ஒட்டி வச்சுருக்கிறேன். நான் இப்படி தான் இருக்கும் இந்த மாலை. Thanks for watching. Bye.